இது குறித்த கூடுதல் விவரங்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்திற்கு ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்ட அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒரே கட்டமாக தமிழகத்திற்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய பார்வை? ஜனநாயக திருவிழாவான தேர்தல் நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போது அறிவித்திருக்கிறார்கள். மொத்தம் 7 கட்டங்களாக இந்த மக்களவை தேர்தல் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது தற்போது அறிவித்திருக்கிறது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளும் அதே போல புதுச்சேரியை சேர்ந்த ஒரு தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 2 இடங்களை சேர்ந்த 40 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் என இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. அதே போல மற்ற 6 கட்டங்களாக நாடு முழுவதும் தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையமானது முடிவு செய்திருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. எனவே கடந்த முறை போலவே, அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலை போலவே இம்முறையும் 7 கட்டங்களாக இந்த தேர்தல் ஆணையம் நடைபெறவிருக்கிறது. கடந்த முறை நாம் பார்த்தோமேயாயின் கடந்த முறை தமிழகமானது 2ஆம் கட்ட தேர்தலில் தமிழகம் வந்திருந்தது. தற்போது முதல் கட்டத்திலேயே தமிழகம் வந்திருக்கிறது. ஆனால் தென் மாநிலங்களான கேரளா 2வது கட்டத்திலும், அதே போல கர்நாடகா 3வது கட்டம், ஆந்திரா தெலுங்கானா 4வது கட்டம். எனவே தென் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்த 5 மாநிலங்களுமே 4 கட்டமாக தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. தமிழகம் முதல் கட்டமாகவும், கேரளா 2வது கட்டம், கர்நாடகா 3வது கட்டத்தில் தேர்தல், ஆந்திரா தெலுங்கானா 4வது கட்ட தேர்தல் என இந்த 5 மாநிலங்களும் இந்த 4 கட்ட தேர்தலாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஏன் தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை 7 கட்டங்களாக இந்த தேர்தலை நடத்துகிறீர்கள் என்ற கேள்விக்கு காவல் அதிகாரிகளை நாடு முழுவதுமாக அமல்படுத்த வேண்டி இருப்பதால் அதன் காரணமாக, அதே போல லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் செக்யூரிட்டி ரீசனை மட்டுமே கவனத்தில் கொண்டு இந்த 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்துவதாக இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. எனவே ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கி ஜூன் 1 கடைசி 7வது கட்ட தேர்தலானது ஜூன் 1ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஏப்ரல் 19 முதல் கட்டம், ஏப்ரல் 26 2வது கட்ட தேர்தல், மே 7ஆம் தேதி 3வது கட்டம், 4வது கட்டமானது மே 13ஆம் தேதி என 7 கட்டங்களாக இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. ஆனால் மிக முக்கியமானதாக 3 மாநிலங்களில் மட்டும் தேர்தலானது 7 கட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் மாநிலம், பீகார், அதே போல உத்தரப்பிரதேசம் என இந்த 3 மாநிலங்களில் மட்டும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்ட தேர்தல் என்றால் புரிந்து கொள்ளலாம். ஏனால் 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. எனவே 7 கட்ட தேர்தலாக நடத்துவது என்றால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் ஏன் 7 கட்ட தேர்தல் என்பதுதான் மேற்கு வங்க மாநில அரசான ஆட்சியில் இருக்கும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும், கடந்த முறையும் இதே போல 7 கட்டங்களாக நடைபெற்றது, இம்முறையும் 7 கட்டங்களாக நடத்துவது பாஜகவுக்கு ஒரு 7 கட்டங்களாக தொடர்ந்து நடத்தி பாஜக முழுவதுமாக பிரச்சாரம் செய்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய காரணத்திற்காக தான் இது போன்ற 7 கட்டங்களாக மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அங்குள்ள திரிணாமுல் கட்சி முன்வைக்கிறது. ஆனால் இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதில் அளித்துதான் ஆக வேண்டும். ஏனால் தமிழகத்தை போலவே தமிழகத்தில் மொத்தம் 40 தொகுதிகள், தமிழகத்தில் 39, புதுச்சேரி ஒன்றை சேர்த்தால் தமிழகம் புதுச்சேரி 2லும் சேர்த்து 40 தொகுதிகள். மேற்கு வங்கத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 42 நாடாளுமன்ற தொகுதிகள் தான். ஆனால் 42 நாடாளுமன்ற தொகுதிகளை 7 கட்டங்களாக பிரித்து ஏன் நடத்துகிறீர்கள் என்ற கேள்வியை தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியானது முன்வைக்கிறது. இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் தற்போது வரை வழங்கவில்லை. திரு அரவிந்த் குணசேகரன், இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கடந்த முறை 2வது கட்ட தேர்தல் தான் தமிழகத்தில் நடந்தது. இந்த முறை முதற்கட்ட தேர்தலிலேயே இந்த தமிழகம் கவர் ஆகிற நிலையில் தேர்தலுக்கு 32 நாட்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு 45 நாட்கள் கிட்ட இருக்குது. இது குறித்து உங்களோட பார்வை? இதற்கு ஒரே காரணம், 7 கட்டங்களாக தேர்தல் நடத்துவது என்ற காரணத்திற்காக தான் இன்றைய தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து தேர்தல் நடைபெறும் அந்த காலகட்டமானது 33 நாட்கள் தான் இருக்கிறது. மார்ச் 20ஆம் தேதி நோட்டிபிகேஷன், முதல் கட்ட தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் வர இருக்கிறது. அதே போல மார்ச் 27ஆம் தேதி வேட்புமனு செய்வதற்கு கடைசி நாள். தேர்தலானது ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்றைய தேதியிலிருந்து தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் தேதியானது ஏப்ரல் 19. அந்த காலகட்டத்தை கணக்கிடுமாயின்
33 நாட்கள் இருக்கிறது. ஆனால் தேர்தல் நடந்ததுக்கு பிறகு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றுவிடும். ஆனால் தேர்தல் நடந்த தேதியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு சுமார் 40 நாட்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இதற்கான காரணம் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதுதான். எனவே ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற திட்டத்தை முன்னிறுத்தும் பாஜக அரசானது இதற்கான யோசனையும் அவர்கள் இதையும் அவர்கள் யோசிக்க வேண்டும். ஏனால் இது போன்ற ஒரு வெறும் நாடாளுமன்ற தேர்தலும் 4 மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தலை நடத்துவது இந்த இரண்டு தேர்தல்களை நடத்துவதற்கு 7 கட்டங்களாக நடத்த வேண்டி இருக்கிறது. சுமார் 3 மாதங்களாக இந்த தேர்தல் நடைமுறையானது அமலில் இருக்க போகிறது. சோ இந்த தேர்தலை நடத்துவதற்கு நாம் 7 கட்டங்களாக நடத்த வேண்டி இருக்கிறது. 3 மாதங்கள் தேர்தல் ஆரம்பித்த தேதியிலிருந்து முடிவதற்கு 3 மாதங்கள் எடுக்க போகிறது. எனவே இதை அனைத்தையும் பாஜக அரசானது மனதில் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு சிறு தவறையும் இந்திய தேர்தல் ஆணையம் தங்களோட செய்தி குறிப்பில் இன்றைய தினம் செய்திருக்கிறார்கள். அந்த செய்தி குறிப்பில் வெளியிடும் போது மொத்தம் 26 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிறது. அந்த 26 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் தவறுதலாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியையும் அந்த செய்தி குறிப்பில் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். ஆனால் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் கிடையாது. ஏனென்றால் பொன்முடியின் அந்த தண்டனை மட்டும் கிடையாது, அவர் குற்றவாளியாக அறிவித்த அந்த உயர்நீதிமன்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருப்பதால் திருக்கோவில் தொகுதியானது தற்போது காலியாக இல்லை. எனவே அது ஒரு தவறுதலாக செய்தி குறிப்பில் மட்டும், தேர்தல் அட்டவணையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அட்டவணையில் இல்லை. ஆனால் அந்த செய்தி குறிப்பில் மட்டும் திருக்கோவிலூர் தொகுதி பேரானது தவறுதலாக இடம்பெற்றிருக்கிறது. அதனையும் தற்போது இந்திய தேர்தல் ஆணையமானது சரி செய்திருக்கிறார்கள். எனவே திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் கிடையாது. தமிழகத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் தேர்தலுக்கு வெறும் 33 நாட்கள் தான், ஆனால் தேர்தல் முடிந்து வாக்கெண்ணுவதற்கு 40 நாட்களுக்கு அதிகமான நாட்களா, 43 44 நாட்களா என்ற கேள்விக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கும் ஒரே பதில் என்னவென்றால், இந்த தேர்தலானது மற்ற நாடு முழுவதும் மற்ற தேர்தல்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக 7 கட்டங்களாக தேர்தலை நடத்தினோம். காரணம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஏனென்றால் தற்போதே சுமார் 2000க்கும் அதிகமான மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையின் கம்பெனிகளை இந்திய தேர்தல் ஆணையமானது பாதுகாப்பு காரணங்களுக்காக கேட்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் தேர்தல் பணிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு செல்வார்கள். தற்போது தமிழகத்தில் தேர்தல் முடிந்தவுடன் அந்த மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் கர்நாடகாவுக்கோ ஆந்திராக்கோ அழைத்து செல்லப்படுவார்கள். ஏனென்றால் கர்நாடகத்தில் 2 மற்றும் 3வது கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 4 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. எனவே அந்த செக்யூரிட்டி போர்சஸ் முக்கியமாக பாதுகாப்பு படையினரை ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் முதல் காரணமாக அவர் முன்வைக்கிறார். அதே போல் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இந்த தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் காலம் தேவைப்படும். எனவேதான் நாங்கள் 7 கட்டங்களாக நடத்துவோம். அதற்காக தான் முதல் கட்டத்தில் தேர்தலை சந்திக்கும் தமிழகமானது தேர்தலுக்கு வெறும் 33 நாட்கள் தான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு 40 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.